ஹே காய்ஸ், ஒரு ஹெல்த்தி அண்ட் யம்மி ஹோம்மேட் சாக்லேட் ஸ்ப்ரெட் ரெசிபியோட வந்துட்டோம்ல. ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆல்மண்ட்ஸை வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு ஓரமாக ஊற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 15 பேரீச்சை பழத்தை எடுத்து அதையுமே நல்லா 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ இந்த பேரீச்சை பழத்து கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு திராட்சையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 15 to 20 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ ஊறின பேரீச்சை பழத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஸ்கின்னோட அரைச்சோன்னா கண்டிப்பாக வாயில் தட்டுப்படும். அதனால கம்ப்ளீட்டாக இந்த தோலை வந்து மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பேரீச்சை பழத்தில் நிறைய இரும்பு சக்தி இருக்குது. இது போன் ஹெல்த்து, ஹார்ட் ஹெல்த்து, டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. தோல் எடுத்த கையோடைய அவன் மண்டை மேலே இருக்கிற இந்த கொண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சீட்ஸு இந்த கொண்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம ஊற வைக்கலாம். எய்தர் வே இஸ் ஓகே தான் நமக்கு. இப்போ எல்லா பேரீச்சை பழத்தோட கொண்டை, தோல், உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ திராட்சையும் பேரீச்சை பழத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம ஊற வச்சிருக்கிற பாதாமையும் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவனையும் உங்கள் கூட சேர்த்து மிக்சர் ஜாருக்கு இப்போ மாற்றி எடுத்துக்கலாம். பாதாமை தோல் உரிச்சிட்டு தான் போடணுன்ற அவசியம் இல்லை, தோலோடையே சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வந்து ஃபைனாக தான் அரைக்க போகிறோம். இப்போ மிக்சர் ஜாரோட மூடியை போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவன் தலை மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டால் போதும். அது கூட அப்படியே வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதையும் ஆட் பண்ணி அவன் கூட அப்படியே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோன்னா நம்ம தலைவன் தகன்னு ரெடி ஆயிடுவான். பேரீச்சப்பழம் காஞ்ச திராட்சையோட இனிப்பே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, கருப்பட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் பழைய நட்டலா பாட்டிலை கழுவி எடுத்து வச்சு அதில் அப்படியே நம்ம போட்டு ஏமாற்றி கொடுத்துடணும். இதில் நம்ம பாதாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு நல்லது. காஞ்ச திராட்சை வந்து கான்ஸ்டிபேஷன் அண்ட் கட் ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் நட்டலாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எந்த இடத்துல சில்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இதோட ஷெல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிடணும். வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி இது. நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிவிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.